நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நம்ம ஆம்பிளிஃபையர் பற்றி சில டெக்னிக்கலான டெர்ம்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்கலான விஷயத்தை பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி போர்டுடைய வாட்ஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விஷயத்தை நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எப்படி போர்டு வாட்ஸ் கால்குலேட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு போர்ட்லேயும் நிறைய பேர் 300 வாட்ஸு, 600 + 600 வாட்ஸு, 200 + 200 வாட்ஸ்னு போட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு இருப்பீங்க. அதை நீங்களே கால்குலேட் பண்ணிக்க முடியும். இந்த விஷயத்தை எங்கேருந்து எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு புக்கு ஃப்ரண்ட் பேஜ் காமிச்சிருப்பேன். இதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த புக்கோடைய இமேஜ் தான். இந்த புத்தகத்திலிருந்தே எடுத்துக்கிட்டேன். இந்த புத்தகத்தில் கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபையரோடைய வாட்ஸ் வாட்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய பேஜிலேருந்து நான் இதை எடுத்துக்கேன். இதோடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா அதில் ஒரு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம பவர் வாட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ பொதுவாக கிளாஸ் ஏபி அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் மேலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்க்ரீன் அந்த சர்க்யூட் மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸ் ஏபி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த சர்க்யூட்டை வச்சு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டோடைய ஃபார்முலா பார்த்தோம்னா, வி அவுட் ஆர்எம்எஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். வி அவுட் ஆர்எம்எஸ் என்ன காட்டுறேன்னா, √2 விடி. விடிங்கிறது பார்த்திங்கன்னா டிரைவிங் வோல்டேஜ் டிவைடட் பை எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு ஆர் லோடு. இதுதான் இந்த சர்க்யூட்டோடைய ஃபார்முலா. நம்ம இதை வச்சு நம்ம பவர் அவுட்புட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது நம்ம இது பவர் அவுட்புட் நம்ம பி லோடு ப்ளஸ் பார்த்திங்கன்னா பவர் அவுட்புட் ரெண்டையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம இந்த பி லோடு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், பவரோடைய லோடு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம அந்த VRMSலேருந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் பீலோடைய வேல்யூ. அப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோடு நம்ம என்ன கொடுக்குறோம்னா, நான் 8 ohms ஸ்பீக்கர் எடுத்துக்கிறேன். அதை டிரைவிங் வோல்டேஜ் நம்ம லாஸ்ட்டாக பவர் டிரான்ஸ்ஃபர் ட்ரைவ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் 0.5 வோல்ட்டு. நம்ம அதையும் எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா RE ரெசிஸ்டன்ஸ் நம்ம எல்லா போர்ட்லேயும் 0.22, 0.33 அந்த மாதிரி எடுத்திருப்போம். நான் 0.5 ohms நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது 3 வேலையும் நம்ம இதில் அப்ளை பண்ணோம்னா 2 × 0.5 வோல்ட் ஸ்கொயர். RE ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 0.5 வோல்ட் ஸ்கொயர் இன்ட்டு நம்ம இந்த 8 ohms ஸ்பீக்கர். இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ பார்த்தோம்னா 0.5 டிவைடட் பை 0.25 இன்ட்டு 8 ohms ஸ்பீக்கர். நம்மளுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 வாட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டோட்டல் பவர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, பி லோடோடைய பவர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பி அவுட்டோடைய பவர். பி அவுட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, பி டோட்டல் பவர் நம்மளுக்கு என்னென்னா பி அவுட் ப்ளஸ் நம்ம பி லோடோடைய பவர். அப்போ பார்த்திங்கன்னா பி அவுட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பண்ணால், நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோம்னா நம்ம 24 வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். அதே பார்த்திங்கன்னா கரண்ட் ரேட்டிங் நம்ம VA ஸ்டேஜில் கொடுக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் ரேட்டிங் நம்ம 1 amps அப்படிம்போம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 24 வோல்ட் இன்ட்டு பவருக்கு நம்ம ஃபார்முலா நம்ம போட்டிருப்போம்ல, V வோல்டேஜ் இன்ட்டு I. அதனால் 24 வோல்ட்டு இன்ட்டு 1 amps ப்ளஸ் இந்த 16 வாட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 24 + 16 நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 40 வாட்ஸ் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இதே பார்த்திங்கன்னா நம்ம 4 ohms நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா, இங்கே நம்ம 4 போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 வாட்ஸ் கிடைக்கும். இந்த 8 வாட்ஸ் நம்ம இதோட கால்குலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 32 வாட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது
24 வோல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதே வந்து நம்ம வோல்டேஜ் அதிகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகப்படியான வோல்டேஜ் வாட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டோடைய வாட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் பி ஆம்பிளிஃபையர் மேலே இருக்கிற அந்த சர்க்யூட்டை பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம கால்குலேட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 30 வோல்ட்டு வந்து நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வாட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் அவுட்புட் பவர். இது வந்து நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும். பேரலாக போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், பேரலாக டிரான்சிஸ்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போவோம் அப்படின்னோம்னா ஆக்சுவலாக வந்து நம்ம பவர் கால்குலேஷன் தான். அதாவது P1 + P2 P3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டிரான்சிஸ்டரில் வரக்கூடிய பவர் வந்து அப்படி அப்படியே ஆட் பண்ணிட்டு நம்ம போனோம்னா நம்ம அடுத்த அப்படியே வந்து நம்ம வாட்டேஜ் வந்து நம்ம அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கால்குலேஷன் உள்ள அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த புக்கோடைய அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாலேஜ் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்காக வந்து நம்ம மூவ் ஆகி நம்ம டெக்னிக்கலாக வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறக்கோசரம் வந்து இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து போர்டோடைய வாட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இனிஷியலாக VCC வோல்டேஜ் வந்து நான் 24 வோல்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாட்டேஜ் வந்து நம்ம 40. இது எதுக்கு அப்படின்னா கிளாஸ் AB கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய போர்டுக்குண்டான வாட்டேஜ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து நம்ம DC வோல்டேஜ் வந்து நம்ம 36 கொடுக்குறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வாட்டேஜ் வந்து கிடைக்கும். அதே வந்து நம்ம 4 ohms யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்டேஜ் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு பவர் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பிளிஃபையரில் நம்ம எவ்வளோ வாட்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5200 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட்டா ஷீட் எடுத்து பார்க்கும்போது 150 வாட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 150 வாட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5200 150 வாட்ஸ், இன்னொரு 5200 150 வாட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 300 வாட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் ஒரு சிலர் வந்து 300 + 300 அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி நம்ம போர்டோடைய வாட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஏபியோடைய வாட்ஸ் கால்குலேஷன் இது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து நம்ம மாதிரி அப்டேட் ஆகணும், அடுத்த விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.